வெல்கம் டு செல்வா சேந்திரம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரொம்ப பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான டாபிக், வை ஆப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப புதுசா ஃபீல்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப பிளேஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வை ஆப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா காமன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. காமன் பேப்பர் அப்படிங்கிறது மெயின்ஸ்ல GS1, GS2, GS3, GS4, அதுக்கப்புறமா எஸ்ஐ பேப்பர். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே சேம் கொஸ்டின் பேப்பர். அப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா லெவல் பிளேயிங் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அப்போ இங்க உங்களோட யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஆப்ஷன் மொத்தம் பாத்தீங்கன்னா 48 ஆப்ஷன் பேப்பர் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி கொடுத்திருக்காங்க. இதுல 25 கோர்ஸ் சப்ஜெக்ட், 23 லிட்டரேச்சர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். லிட்டரேச்சர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது தமிழ் ஆப்ஷனல், இல்ல தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இதுல ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா அட்டன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப இந்த இடத்துல 48ல நீங்க எந்த ஆப்ஷனல் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத இங்க இம்பார்ட்டன்ட். அப்போ எந்த ஆப்ஷன் எடுத்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் மார்க் வரும், எந்த ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்ப ஒரு கேண்டிடேட், ஒரு ஆஸ்பிரண்ட் GS1, GS2, GS3, GS4, எஸ்ஏ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் கம்மியா இருந்தாலும் அப்ப உங்களுக்கு ஏத்தி கொடுக்கறது ஆப்ஷனா இருக்கும். சோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூனிக் மார்க், அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா மார்க் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆந்த்ரோபாலஜி பாத்தீங்கன்னா 362 மார்க் கொடுத்துருக்கு. எப்ப அப்படின்னா 2019. அப்போ 2019ல 362 மார்க் கொடுத்துருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 300 மார்க் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ல கொடுக்குறது அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இந்த ஆப்ஷன் 362 கொடுத்துருக்கு. அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணும்னா, நீங்க உங்க ரேங்க் என்ன, உங்க கேடர் என்ன, உங்க சர்வீஸ் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்றதே இங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப GS1, GS2, GS3, GS4, எஸ்ஐ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கம்மியா வந்துருச்சு அப்படின்னாலும் உங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, சரி நீங்க கேடர்ல இருக்கீங்களா இல்லையா, சர்வீஸ் இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா இன்னார் அவுட், இது எல்லாமே உங்களுக்கு முடிவு பண்ணும். அப்போ ஒவ்வொரு தடவை ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா இட்ஸ் வைஸ் டெசிஷன். அப்போ திங்க் வைஸ் பிஃபோர் யூ சூஸ் ஆப்ஷன். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணிருப்பாங்க மேபி ஆப்ஷன், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம எந்த ஆப்ஷன் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் எதுவுமே தெரியாம ஜஸ்ட் போயிருப்போம். ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு உடனே அங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிருப்போம். அப்ப இல்ல நான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா நீங்க ரொம்ப வைஸா டெசிஷன் எடுக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பார்த்து திரும்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும். உடனே நீங்க வைஸா சேஞ்ச் பண்றதுக்கு இது கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ.